இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமாலேருந்து என்னைக்கு எங்கள் குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரில. மதியம் சிக்கன் பிரியாணி யார் சொன்னது? நீங்கள் சொன்னதோ இல்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட பல கோரிக்கைகளை நான் முன்வைத்து இருக்கிறேன். அதில் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தரவுகளையும் கொடுத்துருக்கிறேன். நம்முடைய பள்ளிக்கூட குழந்தைகள், அரசு பள்ளிகளினுடைய அந்த சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம். இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்போ. அது இன்றைக்கி ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமாலேருந்து என்றைக்கு எங்கள் குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரில. அதனால் அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்ததாகவும் எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதில் முட்டை கொண்டு வந்தார், புரட்சித் தலைவர் சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அப்போ பட்ஜெட் அந்த அரசு என்ன நிதி ஒதுக்கி செயல்படுறாங்க. இப்போ பட்ஜெட் போது இதே மாதிரி மத்திய அரசு நம்ம கேட்க போறோமா, அல்லது பட்ஜெட்ல கூடுதல் நிதி ஒதுக்கும்? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த நிதி இருக்குது பாருங்கள், அதில் யார் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா, அரசு என்பதை விட, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்பதை விட தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுகிறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்லேயே ஒரு மிகப்பெரிய பங்கு நாங்கள் ஏன் அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் எந்த ரிட்டர்னும் கிடையாது. இது அறிவின் மீதான ஒரு முதலீடு. அப்படி முதலீடு செய்கிற பொழுது இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் விஞ்ஞானிகளாக வருவாங்க, பொருளாதார நிபுணர்களாக வருவாங்க, தமிழ் பண்டிதர்களாக வருவாங்க, அவர்களினுடைய தலைமுறையே மாறும். அப்படிப்பட்ட அந்த சூழலில் இருக்கிற பொழுது பல காரணங்களை கூறி, மொழி பிரச்சனைக்காக, கொள்கை பிரச்சனைக்காக சொல்லி இதை தடுப்பது ஏற்புடையதே கிடையாது. அதனால் இதில் அவங்க இன்னும் கூட அவங்க இதை கன்சிடர் பண்ணி கட்டாயமாக இதை விடுவிக்க வேண்டும். அதற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது சட்டப்பூர்வமாகவோ எத்தகைய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுமோ அதை நாங்கள் முன்னெடுப்போம்.